வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மத்திய தொழிற்சங்கங்கள் சமீப காலமாக வட மற்றும் மத்திய இந்தியாவின் தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து இன்று தேசிய கோரிக்கை நாளையொட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோணியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 95ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வு பூர்வமாக நடத்தினர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் உலக செவிலியர் தினம் மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் கொண்டாடப்பட்டது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல், செவிலியர் கண்காணிப்பாளர் மதி பத்திரசாமி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறைதீர்ப்பு அதிகாரி ரவி ஆகியோர் முன்னிலையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்று வாழ்த்துகளையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். மத்திய தொழிற்சங்கங்கள் சமீப காலமாக வட மற்றும் மத்திய இந்தியாவின் தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து இன்று தேசிய கோரிக்கை நாளையொட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய தொழிற்சங்கங்கள் சமீப காலமாக வட மற்றும் மத்திய இந்தியாவின் தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து இன்று தேசிய கோரிக்கை நாளையொட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவண்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஏஐசிசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன், என்டிஎல்எஃப் மாநில பொதுச் செயலாளர் மகேந்திரன், எம்எல்எஃப் மாநில பொதுச் செயலாளர் KA மாசிலாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விளக்கி ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, எல்எல்எஃப் மாநில செயலாளர் கார்முகில், ஏஐசிசிடியு அகில இந்திய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பேசினர். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்களும் தோழர்களும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும், பொய் வழக்கு அனைத்தும் திரும்ப பெற வேண்டும், அடக்குமுறைகளை கைவிட வேண்டும், தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், முத்தரப்பு பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்க வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாடு அவசரமாக கூட்டப்பட வேண்டும், மாதத்திற்கு ரூபாய் 26,000 குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், 8 மணி நேர வேலை நாள், மிகை நேர வேலைக்கு இரட்டை ஊதியம், பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வ நலன்கள் வேண்டும், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் மற்றும் நலன்கள், நிரந்தர பணிகளில் ஒப்பந்த முறையை ஒழித்து நிரந்தரப்படுத்த வேண்டும், எல்பிஜி சமையல் எரிவாயு மலிவு விலையில் கிடைக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்ட போர் காரணமாக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளார்கள். மத்திய அரசாங்கம் உடனடியாக சிலிண்டர் தட்டுப்பாட்டினை போக்கி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. விலை உயர்வை கட்டுப்படுத்திட உறுதியான நடவடிக்கைகளை
மத்திய மோடி தலைமையிலான அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் நடைபெறுகின்ற தொழிலாளர்களுக்கு ஆதரவான கோரிக்கை நாள் போராட்டத்திலே புதுச்சேரி மாநிலத்திலே ஏஐடிசி, சிஐடியு, ஏஐசிசிடியு, எல்எல்எஃப், என்டிஎல்எஃப், எம்எல்எஃப் தொழிற்சங்கங்களின் சார்பாக தொழிலாளர் ஆதரவு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோணியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 95ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வுபூர்வமாக நடத்தினர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோணியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991ஆம் ஆண்டு முதல் 95ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வுபூர்வமாக நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவிகள் தங்களது பள்ளி நாட்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுடன் தங்களை வழிநடத்திய ஆசிரியர்களை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு மாணவிகள் நினைவு பரிசுகளை வழங்கி மரியாதை செலுத்தினர். அதேபோல் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் தாங்கள் கல்வி பயின்ற பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவிகள் சார்பில் பள்ளிக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. இது பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பாராட்டை பெற்றது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பழைய நினைவுகளை மீட்டெடுத்ததோடு ஆசிரியர்கள் மாணவர்கள் இடையேயான பாச பிணைப்பை மீண்டும் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் உற்சாகமாக கலந்துரையாடி பள்ளி வளாகத்தில் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 1993-94 பேட்ச் முன்னாள் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் சாம்பால் தலைமை தாங்கினார். விழாவிற்கு சாம்பால் கல்வி குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஓம் முருகதாசன் வரவேற்புரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து மூத்த காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு சிறப்பித்தார். சிறப்பு விருந்தினர் பேசுகையில் மாணவர்கள் ஒழுக்கத்துடன் கல்வியை கற்றால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்று அறிவுரை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் நடனம், நாடகம், இசை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சாம்பல் கல்வி குழுமத்தின் அங்கம் வகிக்கும் கல்லூரி மற்றும் பள்ளியின் முதல்வர்கள், ஊழியர்களும் கலந்து கொண்டனர். விழாவினை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இறுதியாக நன்றி உரையுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கும் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றதற்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இனிப்பு வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வழக்கறிஞரும் உழவர்கரை தொகுதி வேட்பாளருமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாரதிதாசன், கார்த்திக், கலைவாணன், பிரகாஷ், ஜெகஜீவன், பரசுராமன், தமிழ்செல்வன், முகுந்தன், ஜெயச்சந்திரன், விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், நதியா மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த அன்பும் நம்பிக்கையும் என் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய பொறுப்பையும் உறுதியையும் அளித்துள்ளது என்று புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், புதுச்சேரியில் நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட நான் மக்களின் பேர் ஆதரவுடன் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றேன். மக்கள் அளித்த அந்த அன்பும் நம்பிக்கையும் என் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய பொறுப்பையும் உறுதியையும் அளித்துள்ளது. அந்த மகத்தான வெற்றியின் அடையாளமாக காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டது. அந்த சான்றிதழை என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் உறுதுணையாகவும் இருந்து வரும் என் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொண்டது மிகவும் உணர்ச்சிபூர்வமாக அமைந்தது. என் தந்தை சாண்டியாகோ மார்டின், என் தாய் திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவர்கள், மாமனார் கமலக்கண்ணன், என் தம்பி ஜோஸ் டைசன் மார்டின், மனைவி சிந்துஸ்ரீ சார்லஸ் மற்றும் என் செல்லமகள் த்ரிலஷா சார்லஸ் ஆகியோருடன் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை பகிர்ந்து கொண்டது என் வாழ்வின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறேன். இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, என் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு அளித்த காமராஜ் நகர் தொகுதி மக்களின் வெற்றியாகும். அவர்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் மக்கள் சேவையில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன் என்பதை இந்த தருணத்தில் மீண்டும் உறுதியளிக்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். கிளியனூர் அருகே கார் மோதி விபத்துக்குள்ளானதில் தனியார் கம்பெனி செக்யூரிட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் ஜீவா தெருவைச் சேர்ந்த 64 வயதான குணசேகரன் கிளியனூர் அருகே ஒழுந்தியாப்பட்டு கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்தார். நேற்று இரவு வீட்டிலிருந்து புதுச்சேரி திண்டிவனம் சாலை வழியாக ஆக்சஸ் ஸ்கூட்டியில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். இரவு சுமார் 8 மணி அளவில் ஒழுந்தியாப்பட்டு சந்திப்பில் திரும்பிய போது திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த கியா கார் குணசேகரன் ஓட்டிச் சென்ற ஸ்கூட்டியில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட குணசேகரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் ஆளில்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ மீது மோதியதில் கார் மற்றும் ஆட்டோ சேதமடைந்தன. காரில் பயணித்த நபருக்கு காயம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. தகவல் அறிந்த கிளியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குணசேகரனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காலாப்பட்டு பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உலக செவிலியர் தின கொண்டாட்டத்தில் ஏராளமான செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டதுடன் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மத்திய தொழிற்சங்கங்கள் சமீப காலமாக வட மற்றும் மத்திய இந்தியாவின் தொழிலாளர் போராட்டங்களுக்கு ஒற்றுமையையும் ஆதரவையும் தெரிவித்து இன்று தேசிய கோரிக்கை நாளையொட்டி புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் உள்ள புனித அந்தோனியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 95ஆம் ஆண்டு வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வு பூர்வமாக நடத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.